இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, குடும்ப அட்டை வைத்திருப்பவர்களுக்கு தற்போது இகேவிசி அப்டேட் செய்வது சம்பந்தமாக மிகவும் முக்கியமான புதிய அறிவிப்பு ஒன்று விலகியுள்ளது. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ரேஷன் அட்டைக்கான இகேவிசி செயல்முறை பார்த்தீங்கன்னா மார்ச் 2025க்குள் இகேவிசி விவரங்களை அப்டேட் செய்ய வேண்டும் என்று கூறப்பட்டிருந்தது. இந்த செயல்முறையை முடிக்காதவர்கள் பொது விநியோக முறை உணவு தானியங்களை பெற முடியாது என்று தெரிவிக்கப்பட்டது. இகேவிசி நடைமுறையின் ஒரு பகுதியாக உங்கள் ஆதார் அட்டை மற்றும் ரேஷன் அட்டை இணைக்கப்பட்டுள்ளன. மேலும் உங்கள் தகவல்கள் ஆதார் அடிப்படையிலான சரிபார்ப்பை பயன்படுத்தி சரிபார்க்கப்படுகிறது. குடும்ப அட்டைக்கு இகேவிசி என்பது அவர்களின் அடையாளத்தை சரிபார்க்க அவர்களின் ஆதார் அட்டையை ரேஷன் அட்டையுடன் இணைப்பதை உள்ளடக்கிய ஒரு கட்டாய நடைமுறையாகும். இந்த நடவடிக்கையை எடுப்பதன் மூலம் பொது விநியோக அமைப்பு மோசடி அல்லது போலி பயனாளர்களிடமிருந்து விடுபட உத்தரவாதம் அளிக்கிறது. பொது விநியோக திட்டத்தின் கீழ் மானிய விலையில் கிடைக்கும் உணவு தானியங்களின் தொடர்ச்சியான தன்மையை இது உறுதி செய்கிறது. பயனர்கள் உண்மையானவர்கள் என்பதை உறுதி செய்வதன் மூலம் விநியோக செயல்முறையை விரிவுபடுத்த இது உதவுகிறது. ரேஷன் கார்டில் கேவிசி அப்டேட் செய்வதற்கான காலக்கெடுவை மேலும் ஒரு மாதத்திற்கு நீடிப்பதாக அரசு தெரிவித்துள்ளது. இதன் மூலம் பார்த்தீங்கன்னா வருகின்ற ஏப்ரல் 30ஆம் தேதி வரை பொதுமக்கள் தங்கள் விவரங்களை ஏப்ரல் மாதம் இறுதிக்குள் அப்டேட் செய்து கொள்ளலாம். மேலும் ஏப்ரல் மாதம் முழுவதும் வழக்கம்போல ரேஷன் பொருட்களை மானிய விலையிலும் சில பொருட்களை இலவசமாகவும் பெற்றுக்கொள்ள வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இதுதான் குடும்ப அட்டை வைத்திருப்பவர்களுக்கு தற்போதைய முக்கிய அறிவிப்பு. நீங்கள் இதுவரை ரேஷன் கார்டில் இகேவிசி அப்டேட் செய்யாமல் இருந்தீங்கன்னா தற்போது ஒரு மாதம் கால நீடிப்பு செய்யப்பட்டுள்ளது. ஏப்ரல் 30ஆம் தேதிக்குள் உங்கள் ரேஷன் கார்டு விவரங்களை அப்டேட் செய்ய வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.